ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலை லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். என்னுடைய மார்னிங் ரொட்டீன் vlog-ஆ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். காலையில் எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சீரக தண்ணி தான் கொதிக்க வச்சுட்ருந்தேன். எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப நல்லது. பாலும் காய வச்சுட்டேன். தம்பி எழுந்திரிச்சதும் பால் ஆற்றி கொடுக்கணும். நைட்டே கருப்பு சுண்டல் ஊற வச்சிட்ருந்தேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் அப்படின்ட்டு. தம்பி எந்திரிச்சிட்டான். அவனுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நாங்களும் காஃபி போட்டு குடித்தோம். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன்னா, கத்திரிக்காயும் கருப்பு சுண்டலும் போட்டு கிரேவி தான் செய்ய போகிறேன். தோசை ரெண்டும் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, சுண்டல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், கத்திரிக்காய், புளி ஊற வச்சு வச்சுருக்கேன், ஒரு அரை மூடி தேங்காய், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காவை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மண் சட்டியில் தான் கிரேவி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மண் சட்டி நல்லா சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். மூணும் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு தக்காளி எல்லாமே. இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் ஒரு பாதி அளவு வெந்துருச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச சுண்டல் சேர்த்துக்கலாம். சுண்டல் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த புளியை இப்போ சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், கிரேவி ரெடி.
அடுத்து தோசை தான் கலக்கி ஊற்றிட்டு இருந்தேன். ஆல்ரெடி 2 பேரும் பசிக்குதுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் டக்கு டக்குன்னு தோசை ஊற்றி கொடுத்தேன் 2 பேருக்கும். 2 பேரும் சாப்பிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.